அன்பு சார்ந்த வரியர்களே, ஆயர்பாடி ஆற்றிய வேந்த தாழ்வார்களே, இந்த ஆயர்பாடி மாநகரத்திலே வாசமுறுதல்ல ஏதோ பொதுமக்கள் அனைவரும் வருகிறதற்கு அன்று அவங்கள் குலதெய்வமா விலகக்கூடிய வழிபாடு கடவுளா விலகக்கூடிய பகவானை வாழ்த்தி மட்டமிதாமரமும் அதோடு 560 கட்டளையும் அவர் திருகரகத்தால் இந்து மகாராஜா அவர் அளிக்கிறார். தினந்தோறும் நான் புசிப்பது புல்லரிசி கஞ்சிதான். ஏன்னா புசிப்பது வழக்கம். நீங்க சொல்வது எனக்கு புரிகிறது. என் குலத்திலே பிறந்தவர் விருந்தாளிக்கு அவங்க வந்தாங்க. இவர் என்ன சொல்றாருன்னா, நான் தினம் சாப்பிடுறது புல்லு அரிசி நோய் தான் இருக்குது, நோய் கஞ்சி தான் சாப்பிடுறாரா. அந்த நோய் கஞ்சி இலையில விடுறாரு, என் குலத்தில பிறந்தவர் எத்தனை பேர் வந்திருக்காங்க. அத்தனை பேருக்கு இந்த விதுரர் வந்து கொண்டு சொல்லிட்டு உலகங்களை எல்லாரும் கூட ஏன் மதமா சாப்பிடுறத குடி. விதுராழ்வாரே விதுரமாக சமைத்த சமையலுடன் என்னுடன் வந்தப்பட்ட ஒரு சேனாசனிய தம்பிவாரோடு வந்தார். என் தம்பியாக விளங்கக்கூடிய சாத்தியார் ரத செலுத்த அதன் மீது வந்தேன். நீங்க கொடுத்தீங்க. கொடுத்தது எனக்கு எப்படி இருக்கு? கொடுத்த நோய் கஞ்சியை நான் சாப்பிடுறேன். இலையில ஊத்தோம்னே 4 பக்கமா ஓடுது, சிதறி ஓடுது. என்ன செய்யறதுன்னு எனக்கு இருப்பதோ 2 கரம். இன்னும் 2 கரங்களை உருவாக்கி 4 கரங்களை ஒன்று சேர்த்து நான்முகப்படுத்த பிரம்மன் சொல்லுவாங்க. அந்த 4 கரத்தோடு எல்லாம் இதுவரை ஒன்று ஆழ்வார் என்று அழைத்தார்கள். இன்று முதல் கொண்டு விதுர ஆழ்வார் என்று சதுர்முக காட்சி கொடுத்தேன். இன்று முதல் கொண்டு எப்போது இந்த பாயாசத்தை ஒட்டியோ இந்த குன்னம் குஷ்டம் என்று சொல்லக்கூடிய வியாதிகள் அத்தனை தீங்கிட்டு விடும். அப்படியே நான் சென்று வரட்டுமா? அவை கலந்திருக்குமா? காலை சேருமா? சரி, நான் அவை சேரும் நேரமாச்சு. நீங்கள் சென்று வருகின்றீர்களா? ஏனென்றால் துரியன் பேட்டிக்கு நான் போக போறேன். நீ அங்க வர வேண்டுமானால் உன் கரத்தில் இருக்க வெள்ளி எடுத்து அங்க வாங்க. அங்க வந்த பிறகு அதனுடைய விஷயத்தை தெரிவிக்கிறேன். வந்ததாகவும் என் கிரகத்திலே போஜனம் புசித்ததாகவும் துரியத்திலே தெரிவிக்க வேண்டாம். இல்லங்க, ஒருத்தருக்கு சாப்பாடு போடுறாங்கன்னா அதை போட்டவங்களுக்கு சாப்பாடு போடுறாங்க. நல்லா கொஞ்சம் சாப்பிட்டு நைட்டு மிக மிக அருமையாக பாயாசம், அதே பாயாசம் கொண்டாந்துருக்காங்க. அப்பேற்பட்ட பாயாசம் அதே எல்லாம் போட்டீங்க. நோய் கஞ்சி கொடுத்தீங்க. நீங்க சாப்பிடுறது எனக்கு கொடுத்தீங்க. ஒரு கொடுக்குறாங்கன்னா அதை சொன்னாதான் பெருமை. அதான் புகழ். சாப்பிட்டது போய் சொல்லக்கூடாது. ஏன் சொல்ல குணமடைத்தவன் இல்ல சாமி. ஓ, அதனால தெரிவிக்க வேண்டாம். எனக்கு புரிகிறது.
துரியனிடத்திலே சொன்னால் அவன் பொறாமையான கூட ஏதாவது சொல்ல போறான்னு கேட்கிறீங்க. ஆமா. அவன் ஏன் கேட்க போகிறான், நானே சொல்ல போகிறேன். ஏன் சொல்ல போறேன்? எப்படி இதை சொல்றது புரியுதா? அவன் ஏன் கேட்க போகிறான், ஆமா, நான் ஏன் சொல்ல போறேன். அதே ஏன் கேட்க போறேன், நான் ஏன் சொல்ல போறேன்னு சொல்றீங்க. சுருக்கமா சொல்ல, நான் சொல்றது ரெண்டு விதமா தெரியும். ஆமா. அவன் ஏன் கேட்க போகிறான், நான் தான் சொல்ல போறேன்ல, நான் ஏன் சொல்ல போறேன். சரி, ஆகட்டும். சொல்ல மாட்டேன். நீங்க அந்த வெள்ளி எடுத்துக்கொண்டு அங்க வாங்க. நீங்க என்ன நான் பின்னோக்கி வந்து கொண்டு போயிட்டே இருமா. ஆ,